இளவரசிக்கு திருமணம் செய்ய எண்ணி உள்ளேன். மற்ற அரசர்கள் விரும்புவதைப் போல எனக்கு மருமகனாக வீரன் வேண்டாம், அறிவுள்ளவன் வேண்டாம், நல்ல பண்புள்ளவன் வேண்டாம், அழகானவனும் வேண்டாம் என்றான் அரசன். இதை கேட்ட அமைச்சர்கள் திகைப்பு அடைந்தனர். இளவரசியாருக்கு யார் கணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் ஓர் அமைச்சர். சோம்பேறியான ஒருவன்தான் எனக்கு மருமகனாக வர வேண்டும். மிகப்பெரிய சோம்பேறியை தேடும் வேலையை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அதற்காகத்தான் உங்களை வரவழைத்தேன் என்றான் அரசன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார் இன்னொரு அமைச்சர். உங்க ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன். நீங்கள் பல நாடுகளுக்கும் சென்று சிறந்த சோம்பேறியை கண்டுபிடிக்க வேண்டும். தேவையான பணத்தை கருவூலத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அரசன். 5 அமைச்சர்களும் அரசனிடம் விடை பெற்று புறப்பட்டார்கள். 5வரும் வெவ்வேறு திரைகளில் பிரிந்தார்கள். ஓராண்டு கழிந்தது. 5 அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள். அவர்களை வரவேற்றான் அரசன். முதலாம் அமைச்சனை பார்த்து உம் அனுபவங்களை சொல்லும். எனக்கு மருமகனாகும்